இங்க பாரு செல்லம், கீழே உட்காரு. சூட பூரி கொண்டு வந்திருக்க, சீக்கிரமா சாப்பிட்டுடணும். அருண், என்ன பண்ற நீ? ஒழுங்கா சாப்பிடு. எங்க போற? அம்மாவை தொல்லை பண்ண கூடாது, சொன்னா கேளு. அருண், நீ நல்ல பையன் தானே? அம்மாவை இந்த மாதிரி தொல்லை பண்ண கூடாது. வெளியே வா, இந்த சாப்பிடு. அருண், என்ன பண்ற நீ? ஆர்த்தி, அத்தை, இவட பத்தி உனக்கு தெரியாத ஆர்த்தி? சாப்பாடுன்னதும் அங்கி இங்கி ஓட ஆரம்பிச்சிடுவான். கொடு, நான் ஊட்டி விடுறேன். இல்ல வேண்டாம் அத்தை. காலையில இருந்து இவ எதுவுமே சாப்பிடல, நானே நீ கொடுங்கறல்ல, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. காலையில இருந்து நீ எவ்வளவு வேலை செய்வ, டயர்டா இருப்ப. போ, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஆனா அத்தை, வர வர இவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நானே இவனுக்கு ஊட்டி விட்டுடுறேன். நான் சொல்றத கேளு. இல்ல அத்தை. ஆர்த்தி, நான் சொல்றேன்ல, போமா, நான் பாத்துக்கிறேன். போ. உன் முடிய லூஸ் ஹேரா விட்டாதான் நீ அழகா இருப்ப. அப்படி விட்டா தலைமுடி கலைஞ்சிரும். நான் தான் இருக்கல, கலையாம பாத்துக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்றது புரியுதுல்ல? விட்டா நீங்க இங்க பாருங்க. அன்னைக்கு நீங்க தான் சொன்னீங்க அடுத்த மாசம் கண்டிப்பா கல்யாண பேச்சு பேசுறேன்னு. அம்மா, அன்னிக்கிட்ட இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு சொல்லுங்க. இங்க பாருப்பா, நாங்க என்ன நாளைக்கேவா உன்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றோம்? சில வரன்கள் வந்திருக்கு, நீயும் பாரு, பிடிச்சிருந்தா. அம்மா, உங்களுக்கே நல்லா தெரியும். ஒருவேளை அட, போட்டோஸ் பாக்குறதால என்ன வந்துற போகுது? உங்களுக்காக அத்தையே சில பொண்ணுங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா எங்க கிட்ட சொல்லுங்க. இந்த வீட்டு பையனுக்கு மறுமணம் செய்ய எல்லாரும் துடியா துடிக்கிறாங்க. ஆனா இந்த வீட்டோட பொண்ணுக்கு, அதாவது எனக்கு, யாரும் யோசிக்கல. என்னோட வாழ்க்கைய பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல. நீங்க அந்த போட்டோவை பாருங்களேன், எல்லா பொண்ணுங்களும் அவ்வளவு அழகா இருக்காங்க. ஆமா, உங்க எல்லார்கிட்டையும் ஏற்கனவே நான் பல தடவை சொல்லிட்டேன். எனக்கு மறுமணம் செஞ்சு வைக்கலாங்கிற விஷயத்த தயவு செஞ்சு எல்லாரும் அடியோட மறந்துருங்க. என் வாழ்க்கையில அபிதாவோட இடத்த யாராலும் ஈடுகட்ட முடியாது, நிச்சயம் முடியாது. ஆமா, அட்லீஸ்ட் நீங்களாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அப்பா, இங்க வந்து பாருங்களேன், இவ ரொம்ப தொல்லை பண்றா. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, எதுக்காக நீ கத்துன? அப்பா, இவ என் தலைமுடியில ஒரு பெண்ணை சொருகி விட்டுட்டா. நான் இவ முடிய சரி பண்ண, அவ்வளவுதான். இவ முடி எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு பாருங்க. என் முடி ஒண்ணு அழுக்கல, ஓ முடிதான். என் முடி எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு பாரு, தொட்டு பாரு. இருங்க இருங்க, சண்டை போட்டுக்காதீங்க. ஆமா பிரியா, உன்னோட முடியல சிக்கு விழுந்துடுச்சா? இல்லப்பா, இவ பொய் சொல்றா. பொய்யா? நல்ல பசங்க எப்பவும் பொய் சொல்ல மாட்டாங்க, அப்படிதானப்பா? ரெண்டு பேருமே நல்ல பொண்ணுங்க தான். உண்மையிலேயே இப்போ உன்னோட முடி ரொம்ப மோசமா தான் இருக்கு. அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல, இரு ஒன்னு வச்சுக்கிறேன். அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்படி வா, உக்கார.
நல்ல பசங்க எப்பவும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க, புரியுதா? இந்த இடத்துல இங்க வரணுமா? சரிம்மா. எதுக்கு இப்ப பல்ல காட்டுற? இதுவா வலிக்குது. வலிக்குதா? சாரிடா செல்லம். ஏய், உங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? நல்ல பசங்க சண்டை போடக்கூடாதுன்னு. கொடுங்க ராஜேஷ், நான் வாரி விடுறேன். என் பொண்ணுங்களை என்னாலேயே கவனிச்சுக்க முடியும் அண்ணே. அப்பா வலிக்குது. நீங்க விடுங்க, என்ன தடவி அதுக்கப்புறம் வரணும். என்கிட்ட வாமா. ஏன் தலைமுடிக்கு என்ன வைங்க? சரி வாங்க வாங்க, என் கூட வா. அப்பாக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பெரியம்மா, அம்மா எங்க போனாங்க? எப்போ வருவாங்க? பசங்களை வளர்க்கறதுக்கு அம்மா மட்டும் போதாது, அப்பாவோட ஆதரவும் தேவை. அருணை பத்தி யோசிச்சு பாரு. ஒரு குழந்தைக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை நீ அவன்கிட்ட இருந்து பறிக்கிற மாதிரி உனக்கு தோணலையா? இங்க பாரு, கடந்த காலத்தை நினைச்சு எதிர்காலத்தை வெறுக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லு. வாழ்க்கையில முன்னேறி போக வேண்டியது ரொம்ப அவசியம். கடந்த காலத்தை நான் நினைக்கல, அத நினைச்சு கவலைப்படுற மாதிரியா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எந்த கவலையும் இல்ல. என்ன, என்னோட முகம் கொஞ்சம் வாடின மாதிரி தெரியும், அது என்னோட இயல்பு தானே. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ ஆர்த்தி. இப்படி விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது. எனக்கு மறுமணம் செஞ்சு வைக்கிற ஆசையும் வேலைக்காகாத எண்ணம் தான். நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன், என் பையனுக்கு அப்பாவோட ஆதரவு தேவையில்லை. ஒரு அப்பாவா அம்மாவா என் பையனுக்கு என்னால அன்பு காட்ட முடியும். இது வரைக்கும் நான் எந்த குறையும் வச்சதில்லை. ஒருவேளை நான் பாரமா தெரிஞ்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெளிப்படையா என்கிட்ட சொல்லிடுங்க. ராஜேஷ், இப்படியே எத்தனை நாளைக்கு தான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க போற? வாழ்க்கையில நடந்ததையே நாம நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுல இருந்து மீளவே முடியாதுப்பா. ஒரு மனுஷ வாழ்க்கையில 1000 பிரச்சனை வரலாம், ஆனா தைரியத்தை இழக்க கூடாது. நாம வாழ்ந்துதான்ப்பா ஆகணும். நமக்காக மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்காங்கல்ல அவங்களுக்காக வாழணும். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா உன் கடந்த காலத்தை நீ மறக்கணும்பா. அபிதா இறந்து போய் 3 வருஷம் ஆகுது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீ அவளையே நினைச்சு? நீ படுற வேதனையை என்னால பார்க்க முடியல. அவ இடத்துல இன்னொருத்தைய நினைச்சு பாக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். இத பாருப்பா, உன் பொண்ணுக்கு என்ன கொஞ்ச நாள்ல பெரியவங்களா வளர்ந்துருவாங்க. அவங்க உன்கிட்ட வெளிப்படையா சில விஷயங்களை பேச முடியாது. ஒரு அப்பாவா உங்க தேவைகளை புரிஞ்சுக்க முடியாது. இங்க பாரு, எப்பவுமே பெண் குழந்தைகளுக்கு ஒரு அன்பான அம்மா தேவைப்படுவான்னு புரிஞ்சுக்க. பிரியா, ஆடாம நில்லு. இப்படியே ஆடிட்டு இருந்தேன்னா நான் எப்படி எண்ணெய் தேய்ச்சி தலை சீவ முடியும்? இங்க வா. அம்மா, போன் வந்திருக்கு. ஹலோ. விஷால், நீ எப்படி இருக்க? ஜோதிகா எப்படி இருக்கா? சரி, நான் கொடுத்து அமிச்சதுல அவ சரியா சாப்பிடுறால? இங்க பாரு, அவளை நேரத்துக்கு சாப்பிட சொல்லு, இல்லனா உடம்பு கெட்டு போயிடும். அம்மா, நாங்க நல்லா இருக்கோம். விட்டா பேசிக்கிட்டே போறீங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் போனே பண்ணேன். பிக்னிக் ரெசிப்ட்ல போன் நம்பர் இருக்குல்ல, அது எனக்கு வேணும். அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மா. இரு, நான் இப்பவே நம்பர் பார்த்து சொல்றேன். நீ ஹோல்ட் பண்ணு. எங்க வச்சேன்? என்ன பண்றீங்க? வேண்டாம்.
சொல்றதை கேளுங்க, சண்டை போடாதீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. சும்மா இருக்கீங்களா? ஒண்ணு கொடுக்கட்டுமா? அட சொன்னா கேட்க மாட்டீங்களா? ராமண்ணா, ஐயா வந்துட்டீங்களா? இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதான். என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதான். பசங்களை நீங்க இப்படிதான் மிரட்டுவீங்களா? இல்லைங்கய்யா, நான் வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா பசங்க கிட்ட இப்படி பேசுவீங்க? இத பாருங்க, இன்னொரு தடவை என் பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க. என்னாச்சு ராஜேஷ்? ஏன் குழந்தைங்களை இவரை பாத்துக்க சொல்லிட்டு நீங்க எங்க போயிருந்தீங்க? இங்க பாரு ராமு, நீ வெளியில போ. இங்க பாருப்பா. ஆமா, என் ரெண்டு பொண்ணுங்களையும் உங்களுக்கு பாத்துக்க கஷ்டமா இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடுங்க. ஆனா தயவு செஞ்சு என்னோட குழந்தைங்களை இந்த மாதிரி வேலைக்காரங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போகாதீங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க ராஜேஷ்? நான் இவங்க கூட தான் இருந்தேன். அப்போ திடீர்னு விஷால் ஃபோன் பண்ணா. அவன் ஒரு ஃபோன் நம்பர் கேட்டா, அதை கொடுக்கறதுக்காக நான் ரூமுக்கு போனேன். நானும் ஒரு அம்மா தான். உங்க வலி என்னன்னு எனக்கு புரியும். இதுக்கப்புறமும் நான் செஞ்சதை தப்பு நினைச்சீங்கன்னா, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். பொண்ணுங்களை பத்தி ராஜேஷ் கவலைப்படுறது எந்த விதத்திலயும் தப்பு கிடையாது. ஆனா அதே நேரத்துல நீங்க செஞ்சதும் தப்பு இல்ல. ஏன் அண்ணி, நீங்க என்ன டிவி பாக்குறதுக்காக இவங்களை விட்டுட்டு போனீங்க? அட, நீங்க உங்க குழந்தைகளையும் கவனிச்சுக்க வேண்டி இருக்குல்ல. உங்களால என்ன செய்ய முடியும்? ஒரு அம்மாவா இருந்தா உங்க குழந்தைகளையும் கவனிச்சுக்கணுமே. இல்ல அதை விட்டு குழந்தைனோட குழந்தைகளை கவனிச்சுப்பீங்களா? இதுக்காக தான் நான் அவனுக்கு மறுமணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் கல்யாண வாழ்க்கை உனக்கு பல கசப்பான அனுபவங்களை கொடுத்துருக்கோன்னு எனக்கு தெரியும். புதுசா ஒரு உறவை ஏத்துக்க உன் மனசு பதட்டப்படுது. ஆர்த்தி, அருணை பத்தி யோசிச்சு பாரு. அவனுக்கு அப்பா தேவை. ஒவ்வொரு நாளும் ராத்திரி அவன் அப்பாவுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் படுக்கிறான். காலையில எழுந்த உடனே அப்பா அந்த லெட்டரை படிச்சு பார்த்து ஆசையை நிறைவேற்றுவாருன்னு நினைக்கிறான். ஆனா அத்தை, அவனோட ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டு தானே இருக்கேன். நீங்களே சொல்லுங்க அத்தை, இது வரைக்கும் அவனோட ஆசைகள் ஏதாவது நடக்காம போயிருக்கா? அவன் எதை ஆசைப்படுறானோ அது எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டு தானே இருக்கேன். அது பொய்யான அடையாளம். உண்மைதானே? இன்னும் எத்தனை நாளைக்கு உன் பையனை நீ ஏமாத்த போற? தினமும் அவன் எதுக்காக லெட்டர் எழுதுறான்? அவன் ஆசைப்பட்டதை அவன் அப்பா நிறைவேற்றி வைக்கிறான்னு அது உண்மை இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா? இங்க பாரு ஆர்த்தி, மறுமணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு? அத்தை, மறு கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல.
ஆணோட ஆதரவு எனக்கு தேவையில்லை. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பையனோட சந்தோஷமா இருக்கேன். அம்மா அம்மா வரேன். என்னாச்சு என் செல்லத்துக்கு? இவ்ளோ நேரம் தூங்காம இருக்கியா? எவ்வளவு உங்களுக்காக வெயிட் பண்ற தெரியுமா? ஏன் இவ்வளவு லேட்டு? ஓ, கிச்சன்ல உன் பாட்டிக்கு நான் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் இங்க வந்து படுத்துட்டேன்னா அப்புறம் இவங்க எல்லா வேலையும் தனியா தானே பண்ணணும். அதான்பா, சாரி. சரி, நீ சமத்தா இப்படியே தூங்குவியா? ஆமா, நைட் ட்ரெஸ் தானே போட்டுட்டு தூங்குற? போட்டிருக்கேன். ஆனா நீங்க கதை சொன்னாதான் நான் தூங்குவேன், இல்லன்னா தூங்க மாட்டேன். ஓ சரி, அப்ப நீ கண்ணை மூடுவியா? அம்மா உனக்கு கதை சொல்லுவேனா? ஒரு ஊர்ல ஒரு இளவரசர் தனியா இருந்தாராம். அப்புறம் நல்லபடியா முடிஞ்சது. அட, இப்ப பார்த்துதான் இந்த கரண்ட் போகணுமா? கண்டிப்பா அவன் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சிருவான். நான் நினைச்சேன் இவன் எப்பதான் நைட் ட்ரெஸ் போட்டுட்டு தூங்க போறானோ. நீங்களே சொல்லுங்க அத்தை, இது வரைக்கும் இவனோட ஆசைகள் எதையாவது நான் நிராகரிச்சிருக்கேனா? சொல்ல போனா இவன் ஆசைகளை நிறைவேற்ற நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அன்புள்ள அப்பா, எனக்கு ஒரு பாஸ்கெட் பால் வாங்கி தாங்க. மிஸ்ஸிங் யூ. அம்மாவுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என் வாழ்க்கையில ஒன்ன தவிர வேற யாரையும் என்னால யோசிக்க முடியாது. என்னோட வாழ்க்கையை ஒளிமயமாக்குனது, அதுக்கு அர்த்தம் கொடுத்தது, என்ன மனுஷனாக்குனது எல்லாம் நீதான் அபிதா. உன்னோட இடத்த வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது என்னால முடியாது.
வீட்ல நடந்தது. கிச்சன்ல நான் பார்த்த சம்பவங்கள், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள ஒரு பயம் உண்டாயிடுச்சு. எனக்கு ராம அண்ணன் மேல தனிப்பட்ட எந்த கோபமும் இல்லை. அவர் நம்ம வீட்டுல பல வருஷமா விசுவாசமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அவர் நம்ம குழந்தைங்களை அப்படி சத்தம் போட்டதை பார்த்து ஒருவேளை நான் அந்த இடத்துல தெரியாம அப்படி பேசிருக்கலாம். ஆனா நீயே சொல்ல அபிதா, ஒரு அப்பாவா தன் குழந்தைகளை இப்படி நடத்துறத பார்க்கும்போது என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? எந்த விதத்திலையும் அண்ணியை குறை சொல்ல நான் விரும்பல. எப்படி என் குழந்தைங்க மேல எனக்கு அன்பு அதிகமா இருக்கும், அதே மாதிரி அவங்க குழந்தைங்க மேல அவங்களுக்கு அன்பு அதிகமா இருக்கும். என்ன பண்ண சொல்ற அபிதா? நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பண்றது நீயே சொல்லு. எல்லாரும் என் கல்யாணத்தை பத்தி தான் பேசுறாங்க. அதுக்கான முயற்சியில இருக்காங்க. ஆனா அபிதா, அன்பும் நம்பிக்கையும் தான் புது உறவுக்கு அஸ்திவாரம். உன்னை தவிர வேற யாரையும் நான் காதலிக்க முடியாது. அதே மாதிரி நான் உன்னை விட அதிகமா யாரையும் நம்ப முடியாது. நீயே சொல்ல அபிதா, உலகத்துல யாராவது ஒரு பெண் கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம நம்ம 2 குழந்தைங்களையும் பாத்துக்கிறதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிப்பாளா?